எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எழில் கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சுடர் வந்து நான் தான் தமிழ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைக்க போகிறாங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இப்போ வந்து தமிழோட ரூம் முன்னாடியே நின்றுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆளையே காணுமே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கவின் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. வா விளையாடலாம், மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த பக்கம் ரூம்குள்ளே வந்து செமையாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னால் வந்து இவங்களுக்கும் கஷ்டம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. வேலு மாமா வேற வந்து எழில் சாரை ஏதோ பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. நமக்கு உதவி செய்ய போய் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம தான் வந்து என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அஞ்சலி வந்து கரெக்டாக வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோன்னா கதவை திறந்து விடுறாங்க. நம்ம அழுகுறதெல்லாம் நின்றுட்டு, ஆமாம் ஏன் நீ டல்லாகவே இருக்க அப்படின்னோன்னா, உடம்பு சரியில்லையா அப்படின்னோன்னா, ஆமாம் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு. மாத்திரை போட்டுக்கிட்டியா அப்படின்னோன்னா, போட்டுக்கிட்டேன் அப்படின்னோன்னு, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் அப்புறமேட்டுக்கு வந்து உங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி போ, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அஞ்சலி பாப்பாவை அனுப்பி விட்டதுக்கப்புறம் ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு மறுபடியும் அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அஞ்சலி வந்து மறுபடியும் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோன்னா வந்து தமிழ் வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தமிழ் கதவை தர அப்படின்னோன்னே, இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னோன்னே, நான் சொல்கிறேன்ல கதவை தர அப்படின்னு சொன்னோன்னே கதவை திறந்துடுறாங்க. திறந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வா அப்படின்னு வந்து தமிழ் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து சோபாவில் உட்கார வைக்கிறாங்க. உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறல்ல, இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யணும்? சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கணும். அப்போ தானே உடம்பு வந்து தெம்பாக இருக்கும், என் கூட ஜாலியாக விளையாட முடியும். சரி முதல்ல வந்து நீ வந்து உம்முன்னு இருக்க, அதை பார்க்கவே சகிக்கலை. இந்த முதல்ல வந்து இட்லியை வந்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி இந்தா சாப்பிடுன்னு ஊட்டி விட்றாங்க. அஞ்சலி பாப்பா செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ பாசம் அஞ்சலிக்கும் நம்ம தமிழுக்குமான பாண்டிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. தமிழ் வந்து போகிறோம் அப்படின்னோடனே, இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் 4 வாய் சேர்த்து சாப்பிடு, இதை எங்கள் சாமிக்காக சொல்லிட்டு ஊட்டி விட ஆரம்பித்தோன்னே கட்டி பிடிச்சி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழாத தமிழ், உடம்பு சரியாக போயிடும் சரியா, இப்போ நான் வந்து போய் தூங்கட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ் வந்து சொல்கிறாங்க, எனக்கு தனியாக படுத்துக்க பயமாக இருக்குது, அதனால் வந்து நீயும் கூடவே படுத்துக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு ரூமை லாக் பண்ணிட்டு வந்து காலை தூக்கி சுடர் மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு வந்து படுத்துக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் சொல்லலாமா வேணாமான்னு தான் இப்போ தெரில அப்படின்னு. பரவாயில்ல சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு பர்த்டே வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா என்ன விஷயம், என்ன செய்யணும், வாழ்த்துக்கள் அப்படின்னோடனே, என்றைக்கு டேட்டு அப்படின்னு கேட்டோன்னா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீயா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணும் சரியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் அஞ்சலி பாப்பா கூட வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து சுடரோட அப்பா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டாங்க, இங்கே அங்கே எப்படி வருவாங்க அப்படின்னோடனே, நீ இந்த ஒரிஜினல் அட்ரஸ் இங்கே தானே இருக்குது, அதான் வந்தாங்க, நீங்கள் தான் பேசுனீங்களா அப்படின்னா, இல்லை இல்லை சித்தி எடுத்து பேசிட்டாங்க. அச்சோ அப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சா அப்படின்னு சொன்னப்போ, அதெல்லாம் பரவாயில்ல, நான் கெஞ்சி கூத்தாடி அவங்கக்கிட்ட வந்து போலீஸ்கிட்ட வந்து புரிய வச்சுட்டேன், நீ வந்து எழில் சார் வீட்டுக்கு வருவாங்க, அங்கே சென்னைக்கு வர சொல்லியிருக்கேன், சமாளிச்சுக்க அப்படின்னோடனே, என்னப்பா இப்படி சொல்லிட்டு அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கரெக்டாக வந்து அஞ்சலி பாப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்ன பாஸ்போர்ட்லாம் கேட்குற, அப்போ நீ வந்து என்னை விட்டுட்டு வெளிநாடு போக போறியா அப்படின்னோடனே, சேச்சா அப்படிலாம் போகலையே அப்படின்னோடனே, அப்புறம் எதுக்கு நீ பாஸ்போர்ட் கேட்குற அப்படின்னு கேட்டோன்னே, அதுவா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஜாலியாக டூர் போனோன்னா பாஸ்போர்ட் வேணும்ல வெளிநாடுக்கு போனால் அதுக்காக அப்படின்னு. ஓ அதுக்கா, சரி சரி வா போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து வேலு வந்து அந்த ட்ராவல்ஸை போய் விசாரிக்க ஆரம்பித்தப்போ அவங்க சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னே, நீ மரியாதையாக சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த சுடருங்கிற நேமில் வந்து மிஸ் ஆகிருக்காங்க, தமிழ்ச்செல்வின்னு மிஸ் ஆகிருக்காங்க, அவங்க 2 பேக் மட்டும் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸை வச்சு ஃபோன் நம்பரை வாங்கிடுறாங்க. இப்போ வந்து சுடரோட ஃபோன் நம்பரை வந்து தமிழ் தான் வச்சுருக்காங்க, 2 நம்பரும் ஒன்றா இருக்குங்கிறத விஷயத்தை வந்து வேலு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சரி இதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசி வேலைக்கு ஆகாது, இந்த விஷயத்தை போய் முதல்ல அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்த வச்சிடலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் இதுக்கு மேலேயும் வந்து உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது, நம்ம எழில் சார்கிட்ட நேர்மையாக இருந்து சொல்கிறது தான் சிறந்தது அப்படின்னு மனசில் தைரியத்தை வச்சுக்கிட்டு உள்ளே போய் எழில் சார் ரூமுக்கு போயிட்டு வந்து சொல்லலான்னு பார்க்குறாங்க. அங்கே எழில் வந்து அவருக்கு வந்து சர்டிஃபிகேட்டை வச்சு இன்னொருத்தவங்க வந்து வேலை வாங்கினவங்க மோசம் பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே சத்தம் போட்டு வேலையை விட்டு தூக்குறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் வந்து சுடர் வந்து என்ன இப்படி சத்தம் போடுறாரு, ஒரு சின்ன பொய்க்காகவா அப்படின்னு, இவனுக்கு வந்து இப்போ குடும்பம்லாம் இருக்குது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னப்போ சுடர் வந்து சொல்கிறாங்க,
அவனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவன் நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கான். அவனுக்கு வந்து 6 மாதத்துக்கான சம்பளம் காசு கூட கொடுப்பேன் தவிர இவனை மறுபடியும் நான் வேலைக்கெலாம் வச்சுக்க மாட்டேன். ஒரு தடவை தப்பு செஞ்சவங்க மறுபடி சரியாக மாட்டாங்கங்கிறது என்னோட பாலிசி. அவங்க சின்ன சின்ன பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு நீ சொல்லு அப்படின்னோன்னே ஆமாங்கிறாங்க. அதோட முடிக்கிறாங்க.